தூக்க மாத்திரை சாப்பிட்டா மட்டும்தான் உங்களுக்கு தினமுமே தூக்கம் வருதுங்களா? நைட்டு ஃபுல்லாவே தூக்கம் வராம புரண்டு புரண்டு படுத்துட்டே இருக்கீங்களா? நீங்க அதிகமா வேலை செஞ்சு களைப்பா இருந்தா கூட உங்களுக்கு தூக்கம் வர மாட்டுதா? இதெல்லாமே டென்ஷனால மட்டும் கிடையாதுங்க. உங்களுடைய உடம்பு தூக்கம் அப்படிங்கிற அந்த சிக்னலை தயாரிக்கிறதுக்கு ஒரு மூலப்பொருள் தேவைப்படுது. சில உணவுகளை தனியா சாப்பிடும்போது அதனால ஒரு பயன் இருக்கும். 2 வெவ்வேறு உணவு வகைகளை சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு தூக்கம் கிடைக்குது. அப்படி உங்களுக்கு தூக்கம் வர்றதுக்கு சப்போர்ட் செய்யக்கூடிய 7 காம்போ உணவுகள் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எப்படி உங்களுக்கு ஸ்விட்சை போட்டா ஃபேன் ஆஃப் ஆகுதோ அதே மாதிரியே உங்க உடம்புல இந்த இடத்துல நீங்க அழுத்தும் போது உங்களுக்கு தூக்கம் வருது. அது எந்த இடம் அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம். நான் உங்களுக்கு எளிமையா புரியறதுக்கு ஒரு சின்ன கதை மாதிரி இதை சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணாமையே வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்க உடம்ப ஒரு நகரம் மாதிரி நினைச்சுக்கோங்க. இந்த நகரம் அப்படிங்கிறது எப்பவுமே எப்படி இருக்கும்? காலை நேரத்துல ரொம்ப பரபரப்பா இருக்கும். நிறைய பேர் பேசிட்டே இருப்பாங்க. வாகனங்கள் போயிட்டும் வந்துட்டும் இருக்கும். கடைகள் எல்லாமே திறந்திருக்கும் இல்லைங்களா? ஆனா இரவு நேரத்துல நகரம் எப்படி இருக்கும்? ரொம்ப அமைதியா இருக்கும். லைட் எல்லாமே ஆஃப் ஆயிருக்கும். எல்லா கதவுகளுமே மூடப்பட்டிருக்கும். எல்லாருமே ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. இதே மாதிரியே இரவு நேரத்துல உங்க உடம்பு அமைதியா இருக்கிறதுக்கு 2 சிக்னல்கள் தேவைப்படுது. இதுல முதல் சிக்னல் உங்களை அமைதிப்படுத்துது. அதுக்கு பேரு தான் செரோட்டோனின். இந்த செரோட்டோனின் அப்படிங்கிற இந்த சிக்னல் தான் இரவு நேரத்துல உங்களுடைய மனசை சாந்தப்படுத்துது. உங்களுக்கு ரெஸ்ட்லெஸ்னஸா இருக்கு அப்படின்னா அதையும் இது குறைக்குதுங்க. அடுத்த சிக்னல் உங்களை தூங்க வைக்குது. அதுக்கு பேரு தான் மெலட்டோனின். இந்த சிக்னல் தான் உங்க பிரெயின் கிட்ட இரவு நேரம் ஆயிடுச்சு, நீ இப்ப தூங்கணும், உன்னை நீ ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிக்னல். இந்த பெயர்கள் எதுவுமே உங்களுக்கு அவசியம் கிடையாதுங்க. அது என்ன வேலை செய்யுது அப்படிங்கறத மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஒரு சிக்னல் உங்களுடைய மனதை அமைதிப்படுத்துது, இன்னொரு சிக்னல் உங்களை தூங்க சொல்லுது. இதுல ரொம்ப முக்கியமான விஷயமே இந்த 2 சிக்னலுமே உங்களுடைய உடம்புக்குள்ளதான் தயாராகுது. இது 2த்தையுமே தயாரிக்கிறதுக்கு உங்களுக்கு தேவைப்படுற ஒரு மூலப்பொருள் ஒண்ணு இருக்குங்க. அதுக்கு பேரு தான் டிரிப்டோபான். சிம்பிளா உங்களுக்கு சொல்லணும்னா, உங்களுக்கு தயிரை நீங்க ரெடி பண்ணோம் அப்படின்னா பால் கண்டிப்பா தேவைப்படுது. பாலே இல்லாம நம்மளால தயிரை ரெடி பண்ண முடியாது இல்லைங்களா? அதே மாதிரி தாங்க இந்த டிரிப்டோபான் அப்படிங்கறது இல்லைன்னா உங்களை அமைதிப்படுத்தக்கூடிய இந்த செரோட்டோனின் அப்படிங்கிற இந்த சிக்னலையும் உங்களை தூங்க சொல்ற மெலட்டோனின் அப்படிங்கிற இந்த சிக்னலையும் தயார் செய்ய முடியாது. இந்த 2 சிக்னலுமே இருந்தா கூட உங்க வயிறு அமைதியா இல்லைன்னா இந்த தூக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுது. இதனால உங்களுக்கு தூக்கம் சரியா கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு 3 விஷயங்கள் தேவைப்படுது. அதுல முதலாவதா இருக்கிறது இந்த டிரிப்டோபான் அப்படிங்கிற மூலப்பொருள். இது நீங்க சாப்பிட்ற உணவுகள்ல இருந்து உங்களுக்கு கிடைக்குது. அடுத்ததா உங்களுடைய மனசை அமைதிப்படுத்துறதுக்கு மெக்னீசியம் அப்படிங்கிற ஒரு தாது தேவைப்படுதுங்க. இந்த மெக்னீசியம் தான் தூங்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய நரம்புகளையும் தசைகளையுமே ரிலாக்ஸ் பண்ணுது. அடுத்ததா உங்க வயிறுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாம இரவு நேரத்துல டைஜஷன் ஈஸியா நடக்கிற மாதிரி உணவுகளை நீங்க சாப்பிட்டுருக்கணும். உங்க வயிறு ஜீரணம் செய்ய முடியாம போராடிட்டே இருந்துச்சுன்னா உங்களுக்கு சரியா தூக்கம் கிடைக்காது. அதுக்கு நம்ம உடம்புக்கு எந்த வகை உணவுகள் தேவைப்படுது? முக்கியமா நான் இந்த 7 காம்போஸ் சொல்றேன் இல்லைங்களா? அதுல ஏதாவது ஒண்ணு மட்டும் நீங்க தினமும் பயன்படுத்தினா போதும். ஒரே நாள்ல இந்த 7 காம்போவும் நீங்க சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. சரிங்க, இப்ப அது என்னென்ன உணவுகள் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஸ்லீப் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. முதலாவதா வெதுவெதுப்பான பால் மற்றும் வாழைப்பழம். இது ரொம்பவே எளிமையான ஒரு உணவுங்க. நீங்க பால் குடிக்கும் போது இந்த டிரிப்டோபான் அப்படிங்கிற மூலப்பொருள் உங்களுக்கு கிடைக்குது. வாழைப்பழம் உங்க உடம்ப நல்லா ரிலாக்ஸ் பண்ணி ஏற்கனவே இருக்கிற அந்த மூலப்பொருள் இருக்கு இல்லைங்களா, அதை உங்க உடம்பு நல்லா பயன்படுத்திக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. 1 கப் வெதுவெதுப்பான பால் எடுத்துக்கோங்க. வாழைப்பழம் பெருசா இருந்துச்சுன்னா பாதி சாப்பிடுங்க, சின்னதா இருந்ததுன்னா முழுசா சாப்பிடுங்க. இத நீங்க தூங்குறதுக்கு ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிட்டுடணும். அடுத்ததா என்னன்னு பாத்தீங்கன்னா ஓட்ஸ் கஞ்சியும் ஊற வைத்த பாதாம் பருப்பும். இரவு நேரத்துல ஓட்ஸ் கஞ்சி நீங்க குடிச்சீங்கன்னா அது உங்க வயிற்றுக்கு ரொம்பவே இதமா இருக்கும். இந்த ஊற வைத்த பாதாம் பருப்புல நமக்கு மெக்னீசியம் இருக்குங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இந்த மெக்னீசியம் தான் உங்களுடைய உடம்ப ரிலாக்ஸ் பண்ணுதுன்னு. இந்த ஓட்ஸ் கஞ்சியை நீங்க தயாரிக்கும் போது திக்கா செய்யாதீங்க, தண்ணீர் அதிகமா சேர்த்து இதை செய்யுங்க. அடுத்ததா ஊற வைத்த அந்த 5 பாதாம் பருப்பையும் சாப்பிட்டுருங்க. இதையும் கூட நீங்க தூங்குறதுக்கு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்க சாப்பிட்டுடணும். இரவு நேரத்துல பால்ல அதிகமா சர்க்கரை சேர்த்து சாப்பிடாதீங்க. நீங்க சர்க்கரை அதிகமா சாப்பிடும் போது
உங்களுடைய மூளை விழிப்போடைய தான் இருக்கும். இது உங்க தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணும். அடுத்ததா ராகி கஞ்சி, 2 வால்நட்ஸ். இந்த ராகி கஞ்சிலையும் மெக்னீசியம் இருக்குங்க. வால்நட்ஸை நீங்க சாப்பிடும்போது இரவு நேரத்துல அடிக்கடி உங்களுக்கு பசி ஏற்படாது. இதனால நடுவுல உங்களுக்கு தூக்கம் கெடாம இருக்கும். இந்த ராகி கஞ்சியும் நல்லா தண்ணியா செஞ்சு குடிங்க. சர்க்கரை கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்க உப்பு சேர்த்து கூட இந்த கஞ்சி குடிக்கலாம். இந்த ராகி கஞ்சியை நீங்க சாயந்தர நேரத்திலே குடிக்கலாங்க. அப்படி இல்லைன்னா தூங்குறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இதை நீங்க குடிக்கணும். அடுத்ததா பாசி பருப்பு கஞ்சி. இது கூடவே கொஞ்சமா சாதமும் தேவைப்படுது. இந்த பாசி பருப்பு கஞ்சில சிறிதளவு மட்டும் நீங்க சாதத்தையும் சேர்த்து சாப்பிடுங்க. இந்த 2மே சேர்த்து நீங்க சாப்பிடும் போது இது தூக்கத்தை உங்களுக்கு வர வைக்குது. இதை இரவு நேரத்துல நீங்க தூங்குறதுக்கு 2 இல்லைன்னா 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிட்டுருங்க. சில பேருக்கு அசிடிட்டி, கேஸ் பிரச்சனை இதெல்லாமே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த காம்போ நல்லாவே சூட் ஆகும். அடுத்ததா 2 இட்லி, தண்ணி தேங்காய் சட்னி. நீங்க இரவு நேரத்துல இட்லி சாப்பிட்டு படுக்கும்போது அது செரிமானத்துக்கு உங்களுக்கு உதவியா இருக்கு. 2 இட்லி எடுத்துக்கோங்க. நல்லா தண்ணியா தேங்காய் சட்னி பண்ணி அது கூட சேர்த்து சாப்பிடுங்க. சாம்பார் கூடயோ இல்ல காரமான குழம்பு ஏதாவது வச்சு சாப்பிடாதீங்க. நீங்க காரமான உணவுகளை சாப்பிடும்போது உங்க உடம்புல சூடு அதிகரிக்குதுங்க. இதனால அது உங்க தூக்கத்தை கெடுக்கும். அடுத்ததா அரிசி கஞ்சியும் நெய்யும். அரிசி கஞ்சி குடிக்கும் போது உங்க வயிற்றுக்கு அது மென்மையா இருக்குங்க. அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு நீங்க நெய் சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது. இதனால அடிக்கடி பசியினால உங்களுக்கு முழிப்பு வராது. அடுத்த காம்பினேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா தயிர் சாதம், எள்ளு பொடி. இந்த தயிர் சாதத்தை நீங்க சாப்பிடும் போது உங்களுக்கு நல்லா தூக்கம் வருங்க. ஆனா உங்களுக்கு அசிடிட்டி பிரச்சனை இருந்தாலோ இல்ல சளி இருமல் அதிகமா இருக்குன்னா இரவு நேரத்துல நீங்க தயிர் சாதம் சாப்பிடாதீங்க. இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவு எள்ளு பொடியை மட்டும் சாப்பிட்டுக்கோங்க. சரிங்க, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, உங்க உடம்புல ஒரு இடத்துல அழுத்தும் போது உங்களுக்கு தூக்கம் நல்லா வரும்னு. அது எங்க அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். உங்களுடைய மோதிர விரலுக்கும் இந்த கடைசி விரலுக்கும் நடுவுல இருக்கு பாத்தீங்களா, அங்க இருந்து நேரா ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்ப நான் கோடு போட்டிருக்கேன் இல்லைங்களா, அந்த மாதிரி நீங்க விரல்களாலேயே கோடு போட்டுக்கலாம். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் கோடு போட்டு காமிச்சிருக்கேன். இந்த மணிக்கட்டோட முதல் ரேகை இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல அந்த கோடு முடியணும். அது முடியிற இடத்துல ஒரு சின்ன பள்ளம் மாதிரி இருக்குங்க. அந்த இடத்துல நீங்க ப்ரெஷர் கொடுத்துட்டு உங்க விரல்களை அப்படியே ஒரு கிளாக் வைஸ்ல நீங்க சுத்தி சுத்தி அழுத்தம் கொடுக்கணும். இந்த மாதிரி 2 நிமிடங்கள் உங்களுடைய இடது கையில நீங்க அழுத்தம் கொடுங்க. அடுத்ததா ஒரு 2 நிமிஷம் உங்களுடைய வலது கையிலையும் நீங்க அழுத்தம் கொடுங்க. இது 2மே நீங்க தூங்குறதுக்காக போய் படுப்பீங்க இல்லைங்களா, அந்த சமயத்துல நீங்க 2 கைகள்லயுமே அழுத்தம் கொடுத்துட்டு படுத்து தூங்குங்க. இந்த அக்குப்ரெஷர் புள்ளிக்கு H7 அப்படிங்கிறது தாங்க பேரு. நான் சொன்ன அந்த காம்போ உணவுகள் இருக்கு இல்லைங்களா, அதுல ஏதாவது ஒரு உணவு வகையை சாப்பிட்டுட்டு நீங்க இந்த H7 அக்குப்ரெஷர் புள்ளி இருக்கிற இடத்துல அழுத்தம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா இதை நீங்க லைக் பண்ணுங்க. தூங்காம இருக்கிற உங்களுடைய நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ அன்பானவர்களுக்கோ இதை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இது போன்ற ஆரோக்கியம் குறித்த தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க எப்போதுமே ஆரோக்கியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் வலிகள் எதுவுமே இல்லாம இருக்கணும். நன்றி.